ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. எனக்கு கிராமர் நான் ஓரளவுக்கு தெரியும், வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன்னா ஃப்ளூவென்சி அப்படின்றது இல்லாதது தான். ஃப்ளூவென்சினா கிராமர் மட்டும் இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கான்ஃபிடென்ஸோட பேசுகிறதும் திங்க் பண்ணுற மெத்தடும் இதெல்லாம் சேர்த்து தான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை ஏற்படுத்துது. இன்னைக்குள்ள வீடியோவில் 7 ஈஸி டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. டிப் நம்பர் 1, திங்க் இன் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னா உங்கள் மனசு இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிக்கணும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிச்சனில் இருக்கீங்கன்னா எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் இப்படி நினைக்கணும், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி. இந்த மாதிரி ஸ்மால் விஷயத்துல நீங்க டெய்லி நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மார்னிங்ல இருந்து நைட்ல எவ்வளோ விஷயம் நடக்கும். அதுல சில டைம்ஸ் ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ், ஷார்ட் சென்டென்சஸ் இந்த மாதிரி உங்க மைண்ட்ல யோசிக்கணும். இதுதான் ஃப்ளூயன்சிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டிப், டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் கிராமர். பல பேரும் இங்கிலீஷ் பேசும்போது ஸ்டாப் பண்ணுவாங்க. இது கரெக்ட் டென்ஸா, இல்லை ஆம், இஸ், ஆர் இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த ஃப்ளூயன்சி, அந்த ஃப்ளோ போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளூயன்சி ஃபர்ஸ்ட், அக்யூரசி அப்புறம் தான். உங்கள் ஐடியா கரெக்டாக வந்தால் போதும், கிராமர் லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ பயப்படாமல் பேசணும். அதுதான் க்ரோத்கான செகண்ட் டிப். டிப் நம்பர் 3, லிசன் எவ்ரி டே. ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க நிறைய கேட்கணும். ஒருவேளை இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது முதல்ல ஒரு 100% நமக்கு புரியாது. ஸ்லோலி அது உங்க இயர்ல டியூன் ஆயிடும். டெய்லியும் இந்த மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதோட ஆக்சென்ட் என்ன பேசுறாங்களோ அந்த ஆக்சென்ட்டை இமிடேட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை அந்த டோனை இமிடேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷு உங்கள் காதுக்குள்ளே மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அந்த ஆக்சென்ட்டு, அந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் மைண்ட்குள்ளே போகும். எக்ஸாம்பிள், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஷோஸ் பார்க்கலாம், இல்லாட்டி இங்கிலீஷ் நியூஸ் பிபிசி சேனல்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பார்க்கும்போது பார்க்க உங்களுக்கு இங்கிலீஷ் பழகிடும். டிப் நம்பர் 4, ஸ்பீக் டெய்லி. டெய்லியும் பேசணும், அதுதான் மெயின் கீ. சொல்ல முடியலனாலும் ட்ரை பண்ணணும். இப்போ மிரர்ல, இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு பேசுங்க, அது இன்னும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலைல ஏஞ்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு டுடே ஐம் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ, நான் ஏதாவது புதுசா இன்னைக்கு கத்துக்க போறேன், டுடே ஐ ஃபீல் ஹாப்பி, ஏதாவது உங்க மனசுக்கு தோன்றது ஏதாவது ஒண்ணு கண்ணாடி முன்னாடி இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடிஞ்சா பேசலாம், இல்லாட்டி மொபைல் வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணிட்டு அதுல பேசிட்டு கேட்டு பாருங்க. உங்க கான்ஃபிடென்ஸை எதுல தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பியும் அதை பேசி உங்க கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் பேசினா போதும், 1 மந்த்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய வரும். டிப் நம்பர் 5, லேர்ன் ஃப்ரேசஸ் நாட் வேர்ட்ஸ். ஒரு வேர்டா படிச்சாலும் ஃப்ளூயன்சி வராது, ஃப்ரேசஸா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் ஆர் யூ டூயிங், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, லெட்ஸ் கோ ஃபார் வாக். இந்த மாதிரி ரெடிமேட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணா கான்வர்சேஷன் ரொம்ப ஸ்மூத் ஆகும். ஃப்ளூயன்சி நீங்க ஒரு ரெடி ஃப்ரேசஸா உங்க மைண்ட்ல டக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு. நிறைய பேருக்கும் இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியற எல்லாருக்குமே, இல்லை கொஞ்சோண்டு தெரியற எல்லாருக்குமே இந்த ஒரு ஃப்ரேஸ் மனசுல ஞாபகம் இருக்கும், ஹவ் ஆர் யூ. இது ஏன்னா நீங்க அந்த ஃப்ரேஸோடவே மனசுல நிப்பாட்டினால தான் உங்களுக்கு ஈஸியா கேட்க முடியும் எப்படி இருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த. ஸோ ஃப்ரேசஸா லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. இது நம்ம ஃபியூச்சர் நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ற ஷார்ட் சென்டென்சஸ் எல்லாம் போடுவோம். கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 6, டோன்ட் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் தமிழ்.
நீங்க இங்கிலீஷ் பேசும்போது தமிழ்ல யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். எக்ஸாம்பிள், நான் இப்போ உணவு சாப்பிட்டேன் அப்படின்றத ஐ ஃபுட் ஏட் இந்த மாதிரி உங்க மைண்ட் ப்ராசஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ டைரக்டா இங்கிலீஷ்லயே யோசிச்சு பழங்க. ஐ ஏட் ஃபுட். ஏன்னா செயல் ஃப்ரண்ட்ல தான் வரும். நம்ம இது மாதிரி செயல் கடைசியில வராது. இங்கிலீஷ்ல செயல் ஐக்கு அப்புறமே வந்துடும். இது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ்லயே திங்க் பண்ண பாருங்க. டிப் நம்பர் 7. பி கான்ஃபிடென்ட், மேக் மிஸ்டேக்ஸ். எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் பேசுங்க, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. மிஸ்டேக்ஸ் பண்றது மனுஷனோட இயல்பு தானே, அது தப்பே இல்லை. ஏன்னா மிஸ்டேக்ஸ் மூலமா தான் கத்துக்க முடியும். ஃப்ளூயன்சி வந்தா அது வர வர மிஸ்டேக்ஸ் படிப்படியா குறைஞ்சிடும். ஏன் நீங்க நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ்காரங்களே இங்கிலீஷ் பேசல தப்பு பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ கத்துக்கிறது தான் மெயின். நீங்க பேசுறதுனால தான் லேர்னிங் நடக்கும். கான்ஃபிடன்ஸ் அதுதான் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், திங்க் இன் இங்கிலீஷ். டோன்ட் வரி அபவுட் கிராமர். லிசன் டெய்லி. ஸ்பீக் டெய்லி. லேர்ன் ஃப்ரேசஸ். டோன்ட் டிரான்ஸ்லேட். பி கான்ஃபிடென்ட். நீங்க இந்த டிப்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறது மேஜிக் மாதிரி ஈஸியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.